கரூர் குளித்தலையில் பள்ளி தாளாளர் வீட்டிற்குள் புகுந்த முகமூடி கொள்ளையர்கள் அங்கிருந்தவர்களை ஆயுதங்களால் தாக்கிவிட்டு 31 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் கொள்ளையர்களுக்கு கடிவாளம் போடப்படுமா? கரூர் மாவட்டம் குளித்தலையில் உள்ள அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கருணாநிதி. இவர் அரசு கலைக்கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவரது மனைவி சாவித்திரி குளித்தலை பகுதியில் தனியார் மெட்ரிக் பள்ளி ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த தம்பதியின் இளைய மகள் அபர்ணா பல் மருத்துவராக உள்ளார். இந்த நிலையில் கருணாநிதி தன்னுடைய குடும்பத்தினருடன் வெளியூர் சென்றிருந்தார். ஒரு வாரத்திற்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு 11 மணி அளவில் வீடு திரும்பியிருக்கின்றனர். பின்னர் நள்ளிரவில் 1 மணி அளவில் அனைவரும் உறங்கச் சென்றிருக்கின்றனர். பள்ளி தாளாளரின் மூத்த மகளுக்கு அருகிலேயே புதிதாக வீடு கட்டப்பட்டு வருகிறது. அந்தபடியாக அதிகாலை 3 மணி அளவில் முகமூடி அணிந்து கொண்டு 3 பேர் உள்ளே நுழைந்திருக்கின்றனர். அவர்கள் வீட்டின் மேல் மாடிக்கு சென்றதும் சத்தம் கேட்டிருக்கிறது. திடீரென சத்தம் கேட்டதால் தாளாளரின் மகள் அபர்ணா உறக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறார். உடனே சத்தம் கேட்ட பகுதிக்கு அவர் ஓடிச் சென்றிருக்கிறார். அங்கு 3 பேர் கத்தி மற்றும் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் நின்றிருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் அபர்ணா. அபர்ணா வருவதை அறிந்து சுதாரித்துக் கொண்ட கொள்ளையர்கள் சத்தம் போட்டால் கொலை செய்து விடுவோம் என்று அவரை கத்தி முனையில் மிரட்டி இருக்கின்றனர். அச்சத்தில் உறைந்து போன அபர்ணா அப்படியே ஆடி போய் நின்றிருக்கிறார். இதையடுத்து அவரை மிரட்டி பீரோவில் இருந்த 31 சவரன் தங்க நகைகள் மற்றும் 9 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை பறித்துள்ளனர். சத்தம் கேட்டு அவரது தாயார் சாவித்திரியும் அங்கு வந்திருக்கிறார். அப்போது தனது மகளை கொள்ளையர்களின் பிடியில் இருந்து காப்பாற்ற முயன்ற போது அரிவாளால் அவர்கள் தாக்கியதில் தாளாளர் சாவித்திரி காயமடைந்துள்ளார். இந்த கொள்ளை சம்பவம் குறித்து போலீசாருக்கு உடனே தெரிவித்துவிடக் கூடாது என்பதற்காக வீட்டில் இருந்த 3 பேரின் செல்போன்களையும் கொள்ளையர்கள் பறித்து கொண்டு நகைகள் மற்றும் பணத்துடன் தப்பி இருக்கின்றனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த கரூர் மாவட்ட எஸ்பி ஜோஸ் தங்கையா மற்றும் குளித்தலை காவல் துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினர். மேலும் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தடயங்களையும் சேகரித்தனர். அத்துடன் மோப்பனாய் லக்கி வரவழைக்கப்பட்டு தேடுதல் வேட்டையில் இறங்கினர். மோப்பனாய் லக்கி குளித்தலை மணப்பாறை ரயில்வே கேட் வரை சென்று நின்றது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து கொள்ளையர்களை பிடிக்க தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர். கொள்ளையர்கள் தாக்கியதில் காயமடைந்த தாய் மற்றும் மகள் குளித்தலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தோகைமலை பகுதியில் பயங்கர ஆயுதங்களுடன் வழிப்பறியில் ஈடுபட்ட 4 இளம் வயது ரவுடிகளை போலீசார் கைது செய்தனர். பல்வேறு குற்ற பின்னணி கொண்ட அந்த கும்பலைச் சேர்ந்தவர்களில் சிலர் குளித்தலை பகுதியில் பதுங்கியிருந்து வழிப்பறி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த சூழலில் நகரின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளி தாளாளரின் வீட்டிற்குள் நுழைந்த முகமூடி கொள்ளையர்கள் கத்தி முனையில் 31 சவரன் தங்க நகைகள் 9 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் குளித்தலையில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் குளித்துறையை மிரட்டி வரும் முகமூடி கொள்ளையர்களுக்கு போலீசார் விரைவில் முடிவுரை எழுதுவார்களா என்கிற எதிர்பார்ப்பும் பொதுமக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது.